திரு விஜய் அவர்களே, கொஞ்சமேனும் உங்களுக்கு மனசுல ஈரம் இருக்குதா? 8:45க்கு உங்களுக்கு முதல் பெர்மிஷன் நாமக்கல்ல கொடுத்திருக்குது. ஆனா நீங்க சென்னையில ஸ்டார்ட் பண்ணதே 8:45க்கு. 12 மணிக்கு உங்களுக்கு கரூர்ல பெர்மிஷன் கொடுத்திருக்குது. ஆனா நீங்க வந்து சேர்ந்ததே 4:05 மணிக்கு. அப்போ நீங்க காலையில 6 மணியில இருந்து 2 லொகேஷன்ல நாமக்கல்லையும் கரூர்லையும் கரெக்டான டயத்துக்கு 8:45க்கு வந்து அங்க நீங்க மீட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்து 12 மணிக்கு போயிருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கூட்டங்கள் அங்க சேர்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 10,000 பேர்த்துக்கு உங்களுடைய தபாகவினுடைய நிர்வாகிகள் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல. அப்ப 10,000 பேர் வரக்கூடிய கிரௌடுக்கு நீங்க கரெக்டா அந்த டயத்துக்கு வந்திருந்தீங்கன்னா இவ்வளவு கூட்டங்களை காலையிலிருந்து மதியம் தாண்டி நண்பகல் தாண்டி ஈவினிங் வரைக்கும் கிட்டத்தட்ட பலாயிரம் மக்களை கொண்டு வந்து பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து பக்கத்துல இருக்கிற மாவட்டங்கள்ல இருந்து ஒரு இடத்துல குமிய வைக்கிறதுக்கு உங்களுடைய அரசியல் முதிர்ச்சியற்ற தன்மை இல்ல. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரீடு என்ன, நான் வந்து பெரிய செலிபிரிட்டி, எனக்கு வந்து பெரிய கூட்டம் கூட்டினா தான் நான் அந்த இடத்துக்கு வருவேன்ங்கிறதுனாலேயே இந்த தாமதத்தை நீங்கள் வேண்டுமென்றே உருவாக்கினீர்களோ என்ற சந்தேகம் இப்ப இல்ல, உங்களுடைய பிரீவியஸான 2-3 ரேலிலையும் இதற்கு காரணம் காட்டித்தான் உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அனுமதியில பல்வேறு விதிமுறைகள் விதிக்கப்பட்டது. ஆனா நீங்க எதையுமே நீங்களும் ஃபாலோ பண்ணல, உங்களுடைய ஆர்கனைசர்ஸும் ஃபாலோ பண்ணல, உங்களுடைய ரசிகர்களும் ஃபாலோ பண்ணல, உங்களுடைய தொண்டர்களும் ஃபாலோ பண்ணல. இப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த கோர சம்பவம் 40 மேர்களுக்கு பக்கம் மாணவர்களையும் சரி, தொண்டர்களையும் சரி, உங்களுடைய பெண்மணிகளும் சரி, குழந்தைகளும் சரி, பல்வேறு பரத்தட்ட மக்கள் வந்து இன்னைக்கு உயிர் இழந்திருக்காங்கன்னா இதற்கு காரணம் முதற் காரணம் திரு விஜய் அவர்களே, நீங்கள் தான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களினுடைய இந்த ரத்தம் உங்க கையில இருக்குது. ஆனா நீங்க அட்லீஸ்ட் நீங்க பொலிட்டீஷியனா தான் நீங்க உங்கள் கடமையை சரியா செய்யல. கரெக்டா 8:45க்கு வர வேண்டிய மீட்டிங்க்கு நீங்க வரல, 12 மணிக்கு வர வேண்டிய கரூர் மீட்டிங்க்கு வரல. நீங்க ஸ்டார்ட் பண்ணதே 8:45க்கு தான் சென்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்றீங்க. ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் நாமக்கல்னுடைய மீட்டிங் டைம் 8:45. அப்போ எப்பேற்பட்ட ஒரு பொலிட்டீஷியனாக நீங்கள் உருவெடுத்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யறதுன்னு வர்றீங்க பாத்தீங்களா? இதை தமிழ்நாட்டு மக்கள் முதல்ல புரியணும். சரி, நீங்க பொலிட்டீஷியனா தான் உங்கள் வேலையை பண்ணல, அட்லீஸ்ட் உங்களுடைய முதல் தகவல் 8 மணிக்கு முதல் உயிர் போகுது. நீங்க அடுத்த செகண்டே ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இமீடியட்டா திரும்பி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் போய் உங்களுடைய ரசிகர்களிடையும் பொதுமக்களையும் உங்களுக்காக காண வந்தவர்களை போய் சந்திச்சிருந்தீங்கன்னா நீங்க உண்மையான தமிழ் மகன், இந்த தேசத்திற்கு தேவையான ஒரு அரசியல்வாதின்னு தமிழக மக்கள் உங்களை அட்லீஸ்ட் ஓரளவு காட்சி மதிச்சிருப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, நேர வண்டியை பிடிச்சு நேர திருச்சி வந்து திருச்சியிலிருந்து விமானத்தை பிடித்து சென்னை வந்து சேர்ந்து விட்டீர்கள். மணி 11. இப்ப வரைக்கும் 4 மணி நேரத்துல பிரதம மந்திரி முதல் தகவலை கேட்டு அவர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். சீஃப் மினிஸ்டர் உடனடியாக ஒரு மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணிட்டு 1 மணிக்கு திருப்பி அவர் கரூருக்கு செல்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஃபாரின் ட்ரிப்ல இருந்தவர் திருப்பி கேன்சல் பண்ணிட்டு நாளைக்கு காலையில 6 மணிக்கு திருப்பி வருகிறார் சென்னைக்கு. கரூரில் இருக்கக்கூடிய மொத்தனை அட்மினிஸ்ட்ரேஷன் டிஜிபியில இருந்து அத்தனை பேரும் அந்த கரூர் நகரத்துக்கு போகும்போது நீங்க இதற்கு காரணமான நீங்க கரூர்ல இருந்து திருப்பி சென்னைக்கு வர்றீங்க. எப்பேற்பட்ட ஒரு ஆளை இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தாவேகாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களும் ஒவ்வொரு பொதுமக்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொதுமக்களும் இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள். இப்பேற்பட்ட ஒரு தலைவரை இந்த தமிழகம் ஏற்றுக்கொள்ளணுமா? இப்பேற்பட்ட ஒரு தலைவரை தாவேகாவினுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளணுமான்னு நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டிய சமயம். ஒரு 40 பேர் இறந்த சுவடே தெரியாம திருப்பி உங்களை நோக்கி வராமல் தன் வீட்டை தேடி ஓடுகிறார் ஒரு தலைவர். இவர் உங்களுக்கு தலைவரா? ஒரு மனசாட்சி உள்ள ஒரு ஹியூமன் பீயிங், நார்மலா சிந்தித்து பார்க்கக்கூடிய தலைவர்கள் அரசியல் எல்லாத்தையும் தூர விட்டுருங்க. தான் வீட்டு முன்னாடி ஒரு சடங்கு, ஒரு துக்க நிகழ்வு நடந்தாலே அந்த வீட்டுல சோறு பொங்க மாட்டாங்க. ஆனா நீங்க கூட்டின ஒரு பேரணிக்கு நீங்கள் 10,000 பேரை பெர்மிஷன் வாங்கிட்டு பலாயிரம் மக்களை டிலே பண்ணி கூட்டின ஒரு பேரணிக்கு இத்தனை மக்கள் பொதுமக்கள் வந்தும் அவர்கள் இறந்தது தெரிந்தும் 4 மணி நேரமாக உங்களிடம் இருந்து எந்த விதமான ஒரு கண்டோலன்ஸோ அதற்கு ரெஸ்பான்சிபிலிட்டியோ எதுவுமே இல்லாத உங்களை இந்த தமிழகம் ஏற்க வேண்டுமா? முதலில் நீங்கள் ஒரு மனிதரா அப்படிங்கிறதை இந்த தமிழகம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.